அனைவருக்கும் வணக்கம். பூமர் செம்கள் மற்றும் பிஆர்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விசித்ராமா வந்து தினேஷுடைய பர்சனல் லைஃப் பத்தி பேசிட்டாங்க. அவங்க எப்படி அப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீடியோ போடுறாங்க, ட்விட்டர் போடுறாங்க, கமெண்ட் போடுறாங்க. இதை ஒரு பெரிய விஷயம் ஆக்குறாங்க. பார்த்தீங்களா இப்படி பர்சனல் லைஃப் பற்றி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாம் பரப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் விசித்ராமோட பர்சனல் 1000 தடவை எடுத்து பேசினாரே, அப்போ எங்கடா போனீங்க அப்படின்னு கேட்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா விசித்ரா தன் வாழ்க்கையில் நடந்ததை பற்றி சொல்கிறாங்க. கமல் சாரே வந்து ஃபோன் பண்ணி சார்ஜிட்ட பேசுகிறாரு. அந்த சம்பவம் உண்மை இல்லைன்னா அவர் பேசுவாரா? அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை இந்த ஆள் கண்டென்ட்டுக்காக தான் பேசுகிறான், பண்ணுறதுக்காக தான் பேசுகிறாங்கன்னு சொல்லி இவர் சொன்னார்ல, அது வந்து யாருக்குமே நடக்காததா? இது சினிமா துறையில் மட்டும்தான் இருக்கா இந்த சம்பவம்? அப்போ அப்படி பேசினாருன்னு தினேஷ். அப்போ நீங்கள் எங்கே போனீங்க? வாயை மூடிட்டு இருந்தீங்கல்ல, அப்போ இப்போயும் வாயை மூடிட்டு இருக்க தான் ஏன் இப்போ பேசுகிறீங்க அப்படின்னா, இதான் அவங்களுக்கு வந்து பார்த்தா கண்டென்ட்டு. விசித்ரா வந்து எப்படியா அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி என்ன விசித்ரா தப்பாக பேசுகிறாங்களா? ஒரு துளி கூட தப்பாகவே பேச கிடையாது, மிக சரியாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி ஒரு மேல் சாவனிஸ்டோட வாழ முடியாதுங்கிறாங்க. அந்த வார்த்தையை நான் இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்தேன், இப்போ சொல்கிறேன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா மேல் சாவனிஸ்ட்டுங்க. ஆணாதிக்க புத்தி அதிகம் கொண்ட ஒரு ஆண் தான் மிகப்பெரிய ஆள், நான் தான் மிகப்பெரிய ஆளுன்னு சொல்லி பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு ஆள் தான் இந்த தினேஷ் அப்படிங்கிறது வெளிப்படையாக வந்து தெரிஞ்சிடும். ஏன்னா அவங்க அதான் சொல்கிறாங்க, இந்த 3 மாதமே இவரால் வந்து குடும்பம் நடத்த முடியல அப்படின்னா இவர் கூட எப்படி வாழ்க்கை முழுவதும் எப்படி குடும்பம் நடத்த முடியும்னு கேட்குறாங்க. இதில் தான் தப்பு இருக்குது. இதில் எந்த தப்பும் இல்லை. இவர் அப்படி தான் இருக்கார். அதாவது விசித்ரா எது பண்ணாலும் அவர் கண்ணுக்கு ஃபேக்காக தெரியுது அப்படின்னா, ரச்சிதா எது பண்ணாலும் அவர் கண்ணுக்கு ஃபேக்காக தானே தெரியும். அப்படி தானே? இப்போ ரச்சிதா உண்மையாலுமே பாஸ்தா காமிச்சா கூட, ரச்சிதாங்கிற மனைவி உண்மையாலும் பாஸ்தா காமிச்சா கூட இவர் ஃபேக்காக தானே தெரியும். ஏன்னா அவங்க அம்மாங்கிற பாசம் காமிக்கும் போது இவர் ஃபேக்காக தெரியுதுன்னா, மனைவிங்கிற பாசம் காமிக்கும் போது இவர் ஃபேக்காக தானே தெரியும். அதனால தான் இவர் எது சொன்னாலும் சரி 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 அப்படின்னு சொல்லி அமைதியாக போனால் இவருக்கு பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி கொண்டு அந்த மேல் சாவனிஸ்ட் அந்த ஒரு இதில் இருக்கக்கூடியவர் அவர்கிட்ட இப்படி தான் பேசணும். அவர் கூட எந்த பெண்ணும் வாழ முடியாது. அது உண்மை தானே? அதானே சொல்கிறாங்க. அதாவது தினேஷுடைய அம்மா வந்து என்ன சொன்னாங்க, இவங்க வயசில் பெரியவங்க அப்படின்னு சொல்லி பேசாத, வார்த்தையை கடுமையாக விடான்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க. அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம் சொல்லுங்கள். அவங்களுக்கே தெரியுதில்ல, தினேஷுடைய அப்பா அம்மாவுக்கே தெரியுது இவர் பேசுகிற வார்த்தைகள் விடுற எதுவுமே சரி கிடையாதுன்னு சொல்லி தான் அவங்க அப்பா அம்மா 2 பேரும் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமும் நீ என்ன சொல்கிற, அவங்கள அடித்து ஓட விடுவேன், துரத்து விடுவேன், அவங்கெல்லாம் இது எதுக்குமே லாய்க்கு இல்லை, அவங்க இது இன்றைக்கி இருக்கக்கூட லாய்க்கு இல்லை, அவங்க வந்து எந்த கேமே விளையாடாமல் அவங்களா வந்துட்டாங்க, அவங்க வந்து இந்த வாரம் போயிடுவாங்க, பிவியை தூக்கணும், அவ்வளோ தூரம் வன்மத்தோடு நீ பேசுகிற அப்படின்னா உன்னை அப்படி தான் பேசுவாங்க. உன்னை திருப்பி உன்னை பர்சனல் லைஃப் தான் எடுத்து தான் பேசுவாங்க. எடுத்து பேசும்போது தான் வந்து உன் முகத்தில் வந்து கிளியும். உன் பொண்டாட்டியே உன்னை விட்டுட்டு போயிடுச்சேப்பா, ரச்சிதாவே உன்னை விட்டுட்டு போயிட்டு தான் கடைசியில் விசித்ராவுக்கு வந்து அந்தமா போஸ்ட் போட்டு உட்காந்துருக்கு. நீ ஒரு சிங்கப்பெண், நீ வந்து தினேஷ் மாதிரி ஒரு மேல் சாவனிஸ்ட்டை வந்து ஏற்று கேட்குற அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குது? உண்மையை தானே சொல்ல போகிறாங்க. உடனே எடுத்துக்கிட்டு ஆமாம் யூஸ்லெஸ் தான், இவரோட வேலை பார்க்குறது சிரமம், இவரோட வாழ்றது சிரமம், எல்லாமே சிரமம், இவர் ஒரு யூஸ்லெஸ் பர்சன் சொல்லி அதே சொல்கிறாங்க. உடனே எடுத்துக்கிட்டு விசித்ரா வந்து பர்சனல் லைஃப்பை பேசி விட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறீங்களே. நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து விசித்ரா பர்சனலை எடுத்து பேசுனது யார்? தினேஷ். அதை பற்றி நீ பேசுனியா? கண்டென்ட்டுக்காகன்னு சொல்லி கேவலப்படுத்தினாரு அவங்களோட பர்சனலை. அப்போ நீ எங்கே போன சொல்லு? கண்டென்ட்டுக்கான்னு சொல்லி கேவலப்படுத்தலாமா? சொல்லு. இதே மாதிரி உங்கள் அக்காவுக்கும் உன் தங்கச்சிக்கு நடந்தால் கண்டென்ட்டுக்காக சொல்கிறேன்னு சொல்லி இன்னொருத்தன் சொன்னான்னா உன் பர்சனல் லைஃப்பில் நடந்த விஷயத்த நீ சும்மா இருப்பியா? அப்போ ஏன் நீ கேட்கல? அதுக்கப்புறமா இவ்வளவு சம்பவம் டெய்லி 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 உட்காந்து விசித்ரா 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 அப்படின்னு சொல்லி சொல்கிறாரே, பேசுகிறாரே, ஃபேக்காக தாய் பாசம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் வந்து அடிக்கணும் 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 அப்படின்னு சொல்லி பண்ணுறாரே. அதை பற்றி இந்த ரிவ்யூவர், இந்த பிஆர், இந்த ட்விட் போகிறவங்களாம் பேசுகிறானா? பேசவே மாட்டான். எங்கே மூஞ்சியை கொண்டு போய் வச்சுக்குவீங்க? இப்போ சொன்னால் அப்படி தான் பேசுவாங்க. இதுக்கு மேலே அப்படி தான் நாங்களும் பேசுவோம். பேசுறதுனால எந்த தவறுமே கிடையாது. இவர் வந்து திருப்பி விசித்ராவை டார்கெட் பண்ணால் திருப்பி தினேஷுடைய பர்சனல் லைஃப் வந்து எடுத்து பேசப்படும் அப்படிங்கிறதா வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கருத்து. அதனால் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உள்ள சாஜி போனப்போ வாயும் கையும் இது பண்ணிட்டு இருந்தார். அவ்வளோதான். அவர் தினேஷ் சும்மா ஆம்பளைகிட்ட பேச மாட்டார், பொம்பளைகள்கிட்ட வந்து வீரத்தை காமிச்சிட்டு இருக்காரு. அதுக்கு மேலே பேசினா வேறு மாதிரி வார்த்தை வந்துருமோ, அந்த சீமான்னு சொன்ன மாதிரி அது மாதிரி தான் இருக்குது. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.